என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். உன் நேசர் எங்கே என்று நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். நேசரோடு வாழ்ந்தோம், நேசரோடு நடந்தோம், நேசர் நம்மோடு உலாவினார், சஞ்சரித்தார். ஆனால் பல நேரங்களில் நேசரை நம்ம தொலைச்சிடுறோம். அது மாத்திரமல்ல, நாமும் தொலைந்து விடுகிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்கப்பா இருக்கிற? நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நேற்று வரைக்கும் ஆண்டவரோடு நடந்து இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மை ஒழித்து கொண்டிருக்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்களேன். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். நான் ஒழித்து கொண்டேன், நான் பயந்துட்டேன். ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் ஒழித்து கொண்டேன், நான் பயந்தேன். பிரியமானவர்களே, இங்கே இவர் ஒழித்து கொண்டதற்கு காரணம் அவருடைய சத்தம் காதிலே விழுகிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவர் முன்னால நிற்கக்கூடிய தைரியம் இல்லை. எனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு வந்து விட்டது. இரண்டாவது, நான் நிர்வாணி, என் வாழ்க்கையில் நான் ஒரு தவறு செஞ்சு அவரை விட்டு நான் தூர போயிட்டேன், அவர் சொல்லியும் நான் கீழ்ப்படியாம போயிட்டேன் என்ற அந்த குற்ற மனசாட்சி. மூன்றாவது, ஐயோ இனி அவர் கையில் கிடைச்சா அவர் என்ன தண்டனை கொடுப்பாரோ தெரியல, பயம், ஒரு குற்ற மனசாட்சி. நிறைய நேரங்களில் ஆண்டவரோடு கூட நடந்தவங்க தேவனை விட்டு பின்வாங்கி அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டு தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீ எங்கே இருக்கிறாய்? இளைய குமாரன் அப்பா கூடவே இருந்தவன் ஒரு காலகட்டத்தில் நண்பர்களோடு கூட போயிட்டான். அவன் நண்பர்களோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாட நினைச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் போயிடுச்சு. இப்பொழுது பன்றி கூட்டத்தோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகிறான். யோசித்து பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரே ஒரு இடம் தான் நிரந்தரம். நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு ஒரே ஒரு இடம் தான் பதில் கொடுக்கக்கூடிய இடம். அது அப்பாவுடைய வீடு, அப்பாவுடைய பிரசன்னம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரம் போயிருக்கலாம் ஆண்டரை விட்டு, குற்ற மனசாட்சியோட நான் தப்பு பண்ணிட்டேன், நீ ஆண்டர்கிட்ட போன ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆண்டவர் என்னை தண்டிப்பார், அல்லது ஆண்டவர் கோபப்படுவார், இனிமே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்லி நீங்களே ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்து தூர போயிருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தை விட்டு எங்கேயோ போயிருக்கலாம். தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எத்தனை பெரிய பாவத்திலே விழுந்திருந்தாலும் திரும்ப எழும்பி வா. நேசர் உன்னை ஏற்றுக்கொள்வார், என் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னாரே, எப்படி உன்னை தள்ளிவிடுவார்? அவர் பொய் உரையாத தேவன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்ப வா. ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிறப்பா? வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் உன்னை ஒதுக்கல, உன்னை தேடி வந்ததற்கு காரணம் நீ அவருக்கு வேணும். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், எதேர்ச்சியாக இந்த வார்த்தையை சத்தத்தை நான் கேட்கிறேன். இல்ல, இது ஆக்சிடென்டலா நீங்க கேட்கல. தேவன் ஒரு திட்டத்தோடு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னால உங்க வாழ்க்கையில செய்த தவறு நிமித்தமாய் குற்ற மனசாட்சியோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வராம, ஜெபம் பண்ணாம, பைபிள் படிக்காம, சர்ச்சுக்கு போகாம, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி நீ தேவனை விட்டு பிரிந்து இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் தெரியுமா? தண்டிக்கிறதற்காக கேட்ட கேள்வி அல்ல, உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்காக, மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு பரிகாரம் செய்வதற்காக தான் ஆண்டவர் தேடி வந்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிர்வாணத்தை மூடுவதற்கு அவரே ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை இழந்து தூர போயிருக்கலாம். திரும்பி வருவீங்களா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்பா கிட்ட வந்த இளையகுமாரன் அப்பா ஏற்றுக்கொண்டாரே, உங்களையும் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோபு சொல்லுகிறார் 31ஆம் அதிகாரத்தின் 33வது வசனத்தில், யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனம், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அந்த யோபுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு. நான் மூடலை, நான் மறைக்கலை, நான் என் பிள்ளைங்க தப்பு செஞ்சால் கூட நான் அதை அறிக்கை பண்ணி அதுக்காக நான் ஒரு பிராயச்சித்தம் தேடினேன். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒரே ஒரு தீர்வு தான், அது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். தேடி வாங்க, இன்னைக்கு வாங்க. எங்கே போக முடியும்?
அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே போக முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 17வது வசனம், உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். 139ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், 139:7, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவரே, நான் யார்கிட்ட போவேன்? எங்கே போவேன்? உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லைப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி வருவீர்களா? இன்னைக்கு ஆண்டு கேட்குறார், நீ எங்கே இருக்கிற? ஏன் நீ ஒழிச்சிட்டு இருக்கிற? நீ வா, தேடி வந்து கேட்கிறார். ஆண்டு முன்னால் வந்து சரணடைஞ்சிடலாமா? அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் ஒழிய முடியாது சுவாமி. எங்களுக்கு வேறு இடம் இல்லை. உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே செய்த பாவத்தின் நிமித்தம், குற்ற மனசாட்சி நிமித்தம், பயத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ஒழித்து கொண்டு உங்களுடைய சமூகத்தை விட்டு தூர போயிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. இந்த வார்த்தையை அப்படி யாராவது ஆண்டவரே உங்களை விட்டு தூர போய் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை அழைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வருகிற உங்களுடைய பிள்ளைகளை நீ தூர தள்ள மாட்டீர், அனுப்ப மாட்டீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. உங்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை அந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். 69ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தரலும். God bless you. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வர்றவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.